அதிகாரம் 17ஆம் வசனம். எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? பக்கம் 914 பழைய ஏற்பாடு எடுத்துட்டீங்களா? எடுத்தவங்க வாசிக்கலாமா? அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, சீயோன் சீயோன் என்பது யூதர்களுக்கு ஒரு விசேஷித்தமான ஒரு வார்த்தை. இன்னைக்கும் சீயோன் பாருங்க, நீங்க வேதம் முழுக்க வாசிங்கன்னா சீயோன் என்கிற வார்த்தை பல முறை வந்திருக்கும். சீயோனிலே, சீயோனுக்கு, சீயோன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சீயோனை கர்த்தர் விசேஷித்த விதமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப முதலாவது இந்த சீயோன் என்றால் என்ன? யாருக்கா தெரியுமா? சீயோன்னா என்ன புரிஞ்சுக்கிறோம்? சீயோன் மலை, ஆண்டவருடைய பர்வதம் எல்லாம். சரி, ஓகே. இந்த சீயோன் எங்க இருந்து வருது அப்படிங்கறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். தேவன் ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாம்கிட்ட சொல்றார், ஆபிரகாமே, நீ உன் தாய் உன் தகப்பனையும் உன் தாயின் தகப்பனையும் உன்னுடைய எல்லா சொந்தங்களை விட்டு உன் தேசத்தை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்திற்கு நீ ஓ, நான் உன்னை ஆசீர்வதித்து பலுகி பெருக பண்ணுவேன், அந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். நீங்க ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்களை நீங்க வாசிக்கிற பொழுது, ஆதியாகமம் 15:19 வாசிங்க, இல்ல 18 இருந்து கூட வாசிங்க. அந்நாளிலே நல்ல கவனிங்க, அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி ஐப்ராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் எக்காசியரும் எபூசியரும் மொத்தம் 10 பட்டணங்கள் இருக்குது. 10 நாடுகள் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணப்படுது. இவர்கள் இருக்கிற இந்த எல்லையை நான் யாருக்கு கொடுப்பேன்? ஆபிரகாமே, நான் உனக்கு கொடுப்பேன். இந்த எல்லையை நீ விசேஷித்த விதமாய் சுதந்திரித்துக் கொள்ளுவாய் அப்படின்னு கர்த்தர் என்ன பண்றாரு? வாக்குத்தத்தம் பண்ணி சொல்லுகிறார். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த 10 பட்டணங்கள்ல குறிப்பா 7 நாடுகள், 7 ஜாதிகள் சொல்றோமே, 10 ஜாதிகள், 10 ஜனக்கூட்டம் இருக்கிற இந்த தேசத்தை நான் கொடுப்பேன். அதிலும் குறிப்பா 7 ஜாதிகள் பெரிய ஜனக்கூட்டமா இருக்கிறார்கள். அதை நீங்க வாசிக்கலாம் பாருங்க. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. அதுல இந்த சொன்ன 10 லிஸ்ட்ல இருந்து அதுல 3 பேர் வந்து விடுபட்டு போயிடும் பாருங்க. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நீ சுதந்தரிக்கிற போகிற தேசத்தில் பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகள், ஜாதிகள்னா ஜனக்கூட்டமாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் ஆதியாகமம் 15 என்ன சொல்றாரு? 10 நேஷன், 10 ஜாதிகளை சொல்றாரு. 10 நேஷன், 10 ஜனக்கூட்டத்தை சொல்றாரு. இங்க 7 ஜனக்கூட்டம்னா அந்த 10ல இந்த 7 வந்து மிகப்பெரிய ஒரு ஜனக்கூட்டமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா அதே உபாகமம் 20க்கு வாங்கல. உபாகமம் 20ல இத சொல்றப்ப இன்னும் 6 ஜனக்கூட்டம் இருக்குதுன்னு சொல்றாரு. 6 பேரை விசேஷமா குறிப்பிட்டு சொல்றாரு. 7 ஜனக்கூட்டம்னா அதுல இன்னும் ஒரு 6 பேரை விசேஷமா சொல்றாரு பாருங்க. அதை வாசிங்க, 10ல இருந்து வாசிங்க. உபாகமம் 20:10 பாருங்க. இவர்கள் யுத்தம் பண்ணி தான் பட்டணத்தை பிடிக்கிறார்கள். எப்படி பிடிக்கிறாங்க? சண்டை பண்ணி தான் என்ன பண்றாங்க? யாரு? ஆபிரகாமினுடைய சந்ததி. ஆபிரகாமினுடைய குமாரன் ஈசாக்கு, ஈசாக்கினுடைய குமாரன் யாக்கோபு. யாக்கோபுக்கு எத்தனை பசங்க? 12 பிள்ளைகள். 12 கோத்திரங்களாய் அவர்கள் பெருகுகிறார்கள். அப்ப இந்த 12 கோத்திரங்களையும் கர்த்தர் கொண்டு போற வழியில இருக்கிற ஜனங்களோட சண்டை பிடித்து அந்த எல்லைகள் எல்லாம் மாற்றி அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு கொண்டு போகிறார். அப்போ கர்த்தர் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். என்ன ஆலோசனைனா, மற்ற ஜனக்கூட்டத்துல நீ சண்டை போடுறப்ப நீ எப்படி இருக்கணுமா? உபாகமம் 20:10 வாசிங்க. ஒரு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கும் பொழுது நீ எடுத்த உடனே போய் சண்டை போட்டுறாத. ஒரு பட்டணம் உனக்கு எதிராக எதிர்த்து வருதுன்னா
நீ உடனே போய் என்ன பண்ணிடாத, சண்டை போட்டுற, முதல்ல சமாதானம் கூறு. சமாதானம் கூறுனா பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா நீ என்ன பண்ண, அவங்களோட சண்டை போட்டு அவங்களுடைய ஆடு மாடுகள் எல்லாம், அவங்க ஆண்கள் எல்லாவரையும் சங்கரித்து போட்டு பெண்களையும் குழந்தைகளையும் அவருடைய விலங்குகளை நீ வச்சுக்கோ, அது அவங்க உனக்கு அடிமை வேலை செய்யறதுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்த 7 ஜனக்கூட்டம் வருது பத்தியா, இந்த 7ல குறிப்பா 6 ஜனக்கூட்டத்தை கர்த்தர் வித்தியாசம் சொல்லுகிறார் பாருங்க. 16வது வசனத்தை வாசிங்க. எத்தனை வருது மொத்தம்? 6 பேர். இந்த 6 பேரை மாத்திரம் விசேஷமா நான் ஒண்ணு சொல்றேன். என்னும் ஜனங்களின் பட்டணத்தில் மாத்திரம் விசுவாசம் இல்லாமா, சுவாசமுள்ள யாதொன்றையும் உயிரோட விடாதே. மற்ற ஜனக்கூட்டத்துக்கு என்ன சொல்றாரு, நீ போய் சமாதானம் சொல்லு, அவங்க ஏத்துக்கிட்டா பரவாயில்ல, இல்லாட்டி நீ சண்டை போட்டு அதை தாண்டி வா. ஆனா உனக்கென்று நான் சுதந்திரமாய் கொடுக்க போகிற இந்த 7 ஜனக்கூட்டம், பெரிய ஜனக்கூட்டம் இருக்கிற இந்த தேசத்தில் மாத்திரம் நீ என்ன பண்ணிடாத, சமாதானத்துக்கு போயிடாத. அவங்கள சுவாசம் இருக்குதுன்னா என்ன அர்த்தம், ஆடு மாடு கோழி பறவை எதெல்லாம் ஜீவி உயிரா இருக்குதோ எல்லாத்தையும் முழுமையா நீ என்ன பண்ணிடு, சங்கரிச்சுட்டு போடு. ஏன் கர்த்தர் அதை சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை தொடர்ந்து நீங்க வாசிச்சீங்கன்னா 18வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்கிற நீங்களும் செய்ய உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள், கற்றுக் கொடாமலும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யாமலும் இருக்கும்படி நீ இப்படி செய்யணும். ஏன், அவர்களுடைய அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே மோசமான பாவ பழக்க வழக்கங்கள் இருந்தது. எப்படிப்பட்ட பாவங்க, விலங்குகளோடு ஆண்களும் பெண்களும் புணருவார்கள், பிள்ளைகளை தேவனுக்கு நரபலியாய் ஒப்பு கொடுப்பார்கள், ஆண்களோடு சேருவார்கள், பெண்கள் இப்படி வித்தியாசமான கேட்க அருவருக்கத்தக்கதான பழக்க வழக்கங்களுக்கு. அப்ப அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் எப்படி இருந்திருக்கும், அந்த பாவ தீட்டோடு தான் வந்திருக்கும். அவர்கள் வளர்க்கிற ஆடு மாடுகளுக்கு எல்லாம் எப்படி இருக்கும், அந்த அருவருப்பும் அந்த பாவத்தின் ஆழத்திலிருந்து பிறந்தவைகள். அதனாலதான் கர்த்தர் விசேஷமா சொல்றாரு, இந்த ஜனக்கூட்டத்தை மாத்திரம் சுவாசம் உள்ள யாதொன்றை நீ என்ன பண்ணிடாத, விட்டு வச்சிடாத, முழுமையாய் சங்கரித்து போடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சொன்ன கர்த்தர் அப்படியே சும்மா இல்லை, நீ மாத்திரம் போய் சண்டை போட்டிருப்பான்னு சொல்லலை. நல்ல கவனிச்சாதான் அந்த செய்தி புரியும். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் சந்ததி 12 கோத்திரங்கள், அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்க போகிறார்கள். சுதந்திரிக்க போகிற வழியில அநேக ஜனக்கூட்டம் இருக்கிறது. அதற்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார், சமாதானம் பேசிப்பார், இல்லாட்டி சண்டை போடு, ஆனா ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள்லாம் நீ வச்சுக்கோ, பெண்கள் குழந்தைகள் எல்லாம் வச்சுக்கோன்னு சொல்றாரு. ஆனா இந்த விசேஷமா இந்த 7 ஜனக்கூட்டத்தில் மாத்திரம் ஒருவனுக்கும் இரக்கம் காட்டாதே. ஏன்னா அவருடைய பாவங்கள் மிகவும் அருவருப்பானவைகள். அவர்களோடு நீ போய் சம்பந்தம் கலந்தினா அந்த தீட்டும் பாவம் யாருக்குள்ள வந்துடும். உனக்கு நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், உனக்குள்ளும் அது வந்துடும். எச்சரிக்கையாயிரு. அதனாலதான் பாருங்க, சிலர் சொல்லுவாங்க, நீ கர்த்தருடைய பிள்ளை, எல்லார் வீட்லயும் போய் டக்குன்னு என்ன பண்ணிடாத, கை நினைச்சு சாப்பிட்றாத. எல்லார் வீட்லயும் போயிட்டு ஏதோ அதான் சொல்லுவாங்க, நாக்கை என்ன பண்ணணுமா, கத்தி வைக்கணும்னு. தொண்டைக்கு நாக்குக்கு என்ன வைக்கணுமா, கத்தி வைக்கணுமா. அவங்க நல்ல பிரியாணி போடுறாங்க, டக்குன்னு போய் உட்காந்துடாத பந்தியில. யோசி, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, இவங்க இது சரிதானா, அவங்க வீட்டு எல்லைக்குள்ள போறது சரிதானா. சிலர் வீட்டின் எல்லைக்குள்ளே பிரவேசியாமல் இருப்பது நல்லது. அல்லேலூயா. ஏன்னா அங்க சூனியங்கள் இருக்கும், சாபங்கள் இருக்கும். நீங்க அங்க உள்ள போய் வந்துட்டு நான் ஜெபம் பண்றேன், அதை பண்றேன், அப்படிப்பட்ட யாராவது அப்படி கட்டுகள் இருந்தாங்கன்னா முதல்ல அவங்களை என்ன சொல்லுங்க, ஆலயத்திற்கு வாங்க, சபைக்கு வாங்க. சபையில வந்தாதான் விடுதலை, கர்த்தர் தான் விடுதலை கொடுக்கிறவர். அதனால அநேக இடங்கள்ல ஆரம்ப நாட்கள்ல அப்படி போயிட்டு இருந்தானா, இப்பெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா. யார் வீட்டுக்கு ஜெபம் கூட்டாலும் சர்ச்சுக்கு வரவங்களா இருந்தா மாத்திரம் தான் என்ன பண்ணுவேன், அவங்க வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணுவேன். மற்றபடி முதலாவது நீ சர்ச்சுக்கு வா. டாக்டரை தேடி எங்க போற, டாக்டர் வீட்டுக்கு வராரு, நீங்க போறீங்களா, டோக்கன் வாங்கி வெயிட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி டாக்டர் கிட்ட ஊசி போடுறீங்களே. கர்த்தரை தேடுவதற்கு ஆலயத்திற்கு ஏன் உங்களால வர முடியல? அதனால அப்படிப்பட்ட ஒரு ஞானமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்ப கர்த்தர் சொல்றாரு, சடனா போயிடாத. சரி, இப்படி போய் நீ இவர்களெல்லாம் மேற்கொள்ளு என்று சொன்ன கர்த்தர் அப்படியே சும்மா சொல்லிடல. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்லுகிறார், நீ தனியா போலப்பா, நான் ஒரு காரியத்தை செய்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்பி ஏத்தியனையும் பெருசியனையும் ஏவியனையும் எபூசியரையும் துரத்தி விடுவேன். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, இந்த யுத்தம் யாருது, என்னுடைய யுத்தம்.
நீ போறதுக்கு முன்னாடி நான் என் தூதனை அனுப்பி அவர்களை பலமிழக்க செய்து நீ போய் அதை எளிதாய் சுதந்தரித்துக் கொள்ளுவாய். அல்லேலூயா. இப்ப இது வரைக்கும் எத்தனை பேருக்கு புரியுது? ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்னார், இந்த எல்லைகளை நான் உனக்கு கொடுக்கிறேன், இதை போய் சுதந்தரித்துக்கொள். குறிப்பா அதுல 7 ஜனக்கூட்டம் அவர்கள் வசிக்கிற இடத்தை தான் நீ போய் தங்க போற. மற்ற இடங்கள்லாம் உனக்கு சுத்தி விஸ்தாரமான இடம், லார்ஜர் பார்டர். ஆனா அந்த குறிப்பிட்ட எல்லைகள்ல கவனமா இரு. யாதொன்றையும் தொடாத, சுவாசம் உள்ள யாதொன்றை என்ன பண்ணிடாதனே விட்டு வைக்காத, சங்கரித்து போடு. ஏன்னா அந்த பாவமும் சாபமும் தீட்டானவைகளும் உன் எல்லைக்குள் பிரவேசிக்க கூடாது. நீ அழைக்கப்பட்ட ஜனம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். இந்த ஆலோசனை கொடுத்து கர்த்தர் சொல்றார், நீ தனியா போகல, என் தூதனை உனக்கு முன்பாக நான் அனுப்புகிறேன். அந்த தூதன் போய் உனக்கு முன்னாடி யுத்தம் பண்ணுவான், நீ போய் சுதந்தரித்துக்கோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் நடந்தது என்ன? யோசுவா 15ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். இவங்க என்ன பண்றாங்க? அப்படியே போய் சுதந்தரிச்சுக்கிட்டு இந்த 7 ஜனக்கூட்டத்தையும் சுதந்தரிச்சுட்டு வரப்ப இதுல ஒரு ஜனக்கூட்டத்தை மாத்திரம் இவர்கள் விட்டு வைக்கிறாருப்பாங்க. அவங்களால சுதந்திரிக்க கூடாமல் போகிறது ஏதோ சில காரணங்களால். அது என்னன்னு வேதத்துல சொல்லல. ஆனா நீங்க அதை வாசிச்சீங்கன்னா யோசுவா 15:63 வாசிங்கம்மா. எபூசியரை யூதா புத்திரர் துரத்திவிடக் கூடாமற் போயிற்று. ஆகையால் இந்நாள் மட்டும் எபூசியர் யூதா புத்திரரோடு வாசமா இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. கர்த்தர் சொன்னா இந்த ஜனக்கூட்டத்தை எழுத்து என்ன பண்ணிடாத, விட்டு வைக்காத. சொன்ன கர்த்தர் சொல்றாரு, என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவேன்னு சொல்றாரு. ஆனாலும் இவங்களால என்ன பண்ண முடியல? ஏன் தருத்த முடியல? இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சீடர்கள், எல்லா சீடருக்கும் அதிகாரம் கொடுத்து அனுப்புறாரு. நீங்கள் போய் பிசாசுகளை துரத்துங்க. எல்லாம் துரத்தி சந்தோஷமா வந்து ஜாலியா இருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு தகப்பன் வருகிறான். ஐயா, நீங்க இயேசுவின் சீடர்கள் தானே, நிறைய அடையாள அற்புதங்கள்லாம் செய்றீங்களே, என் மகனை ஒரு பிசாசு பிடிச்சி தீயிலையும் தண்ணீரிலும் தள்ளுது, அவனை கொஞ்சம் விடுதலை பண்ணுங்க. இவங்க ஜெபிக்கிறாங்க, பிசாசு போக மாட்டேங்குது. கடைசியா யார்கிட்ட வராங்க? இயேசு கிட்ட வராங்க. அவர் திட்டுறாரு, விபச்சார சந்ததி என்ற அளவுக்கு திட்டுறாரு. எது வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன், ஏன் இப்படி பண்ற? சரி, ஓகே, கொண்டு வான்னு சொல்லிட்டு அவர் கேட்டு என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணி அவனுக்கு என்ன ஆயிடுது? விடுதலையான உடனே சீடர்களுக்கு எப்படி இருக்கும்? இப்ப காலரை தூக்கி விட்டு நடந்திருப்பாங்க. இயேசு நாமத்துல நாங்கள் எவ்வளோ பேர் பிசாசு ஓட்டணும் தெரியுமா? இப்போ இந்த ஒரு பிசாசை ஓட்ட முடியல. தனியா இயேசு வரப்போ போயிட்டு, ஆண்டவரே ஏன் எங்களால் இதை ஓட்ட முடியல? அப்ப கர்த்தர் முதல் வார்த்தை சொல்றாரு, உங்களுடைய அவிவிசுவாசத்தினால் தான். ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னது? அதுக்கப்புறம் சொல்றாரு, இவ்வகை ஜாதி பிசாசுக்கள் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி போகாது. அப்ப 2 காரியம். முதல்ல அவிவிசுவாசம், 2வது ஜபமும் உபவாசமும் குறைவு. சரி, ஓகே. அப்ப அதே போல கர்த்தர் சொல்றாரு, வாக்குத்தத்தம் பண்ணிட்டார், அந்த எபூசியர் அந்த எல்லா ஜனத்தையும் துரத்து. அது மாத்திரம் நான் தூதனே உனக்கு முன்னாடி அனுப்புறேன்னு சொல்லிட்டாரு. 7 ஜனக்கூட்டத்துல 6 பேரை துரத்துட்டாங்க. இவங்க ஒருத்தவங்க மாத்திரம் என்ன பண்றாங்க? அப்படியே நிக்கிறாங்க. எங்கன்னு வாழறான்? பக்கத்துல தான் வாழறான், அப்படியே பார்டர் தான். அப்ப அவனை பாக்குறப்பெல்லாம் இவங்களுக்கு யூதா ஜனத்துக்கு எப்படி இருக்கும்? இவன் மாத்திரம் மிக்ஸ் பண்ணிட்டவனு இருக்கும் இல்லையா? அப்படியே 2 பேரு ஒரு 2 அடி வழியில 2 பேர் உள்ள போனா எப்படி போவாங்க? அப்படியே இடிச்சுன்னு தானே போவாங்க. அந்த மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கும். பார்க்குறப்பெல்லாம் இப்போ கர்த்தர் சொன்னி எங்களால் முடியாமல் போயிடுச்சு. ஆனால் ஒரு அட்டம்ப்ட்ல முடியலைன்னா என்ன பண்ணியிருக்கணும்? திரும்ப பண்ணியிருக்கணும். சரி, யூதா கோத்திரத்துக்கு தான் அந்த எல்லை கொடுக்கப்படுகிறது. பகிர்ந்து கொடுக்குறப்ப 12 கோத்திரத்துக்கு கொடுக்குறப்ப அது யார் மேலே வருது அந்த சீட்டு? யூதா கோத்திரத்திற்கு. சரி, அந்த பக்கத்தில் யார் வாழறாங்கன்னா பெஞ்சமின் கோத்திரமும் வாழறாங்க. சரி, இவனால தான் முடியலன்னா அவனாவது என்ன பண்ணியிருக்கணும்? அதை தரித்திருக்கணும். ஆனால் அவனும் என்ன பண்ணுறான் பாருங்க, அவனாலையும் அதை என்ன பண்ண முடியல. நியாயாதிபதிகள் 1:21, பழைய ஏற்பாடு 302 எடுத்து வாசிங்களேன். நியாயாதிபதி என்ன இவ்வளோ நேரம் எடுக்கிறீங்க? பழைய ஏற்பாடு 302வது பக்கம் 1வது வசனம் 1வது அதிகாரம் 20. வேவு பார்க்க ஆட்களை அனுப்பினார்கள். முன்னே அந்த பட்டணத்திற்கு லூசி என்று பேர். இது நியாயாதிபதிகள் 1:21. பாருங்க, பெஞ்சமின் புத்திரர் எருசலேமிலே குடியிருந்த அப்ப யாருக்கு பாருங்க, யாருக்கு முதல்ல அது துரத்தக்கூடிய அந்த எல்லை யாருக்கு வருது? யூதா கோத்திரத்துக்கு வருது. அவங்க தான் நியாயப்படி சண்டை போட்டு என்ன பண்ணிருக்கணும்? அதை
ஜெயிச்சிருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், யூதா கோத்திரம் இங்க இருக்கு, பெஞ்சமின் கோத்திரம் வந்து இந்த பக்கம் இருக்கு, அந்த பக்கத்துல எபூசியர் இருக்கிறாங்க. சரி, இவன் தான் துரத்த முடியல, நாமளாவது துரத்து இருக்கணும்னு இவன் என்ன பண்ணியிருக்கணும்? திறத்திருக்கணும். இவனும் திறத்துல. அடுத்ததா என்ன பண்ணியிருக்கலாம்? சரி, யூதா தனியா போய் செய்ய முடியல, பெஞ்சமின் தனியா போயும் செய்ய முடியல, நீ வாடா, நீ என் கூட சேர்ந்துக்கோ, நம்ம 2 பேரும் இயேசு கர்த்தருடைய நாமத்தினால போய் என்ன பண்ணலாம் செஞ்சிருந்தா முடிஞ்சிருக்குமா? முடிஞ்சிருக்காதா? அங்க ஒரு மனம் இல்லாதால ஒருவேளை மிஸ் ஆயிருக்குதோ என்னமோ தெரியல, அவர்களாலும் துரத்தப்பட விடவில்லை. அப்போ கிட்டத்தட்ட 350 வருடங்கள் அவங்க ஒரு கண்ணி போலதே எதிரவே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. அப்ப இவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் பாக்குறப்பெல்லாம்? ரொம்ப வேதனையா இருக்கும். அப்பயாவது அவங்க என்ன பண்ணிருக்கணும்? கர்த்தரை நோக்கி முறையிட்டு ஜெபம் பண்ணிருக்கணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அப்படியே வாழ்ந்து பழகிட்டாங்க. சில நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில கூட நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை போராட்டத்துக்காக அது ஆரம்பத்துல வரப்ப என்ன பண்ணுவோம்? பயங்கரமா உபவாசிப்போம், ஜெபப்போம், முட்டி போடுவோம், அல்லேலூயான்னு கத்துவோம், எல்லாம் பண்ணுவோம். நாளாக என்னடா பிரச்சனை ஒன்றும் தீரலன்னு என்னத்த ஜெபம் பண்ணி என்னத்த ஒரு சோறு வந்துடுது இல்லையா, உடனே என்ன பண்ணிடுறோம்? பிரச்சனைகளோட கூட வாழ பழகி கொள்ளுகிறோம். அது தவறு. மற்றவர்களுக்கு எப்படியோ ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீ பிரச்சனையோடும் பிசாசின் போராட்டத்தோடும் ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது? இருக்கவே கூடாது. நீ எதிர்த்து ஜெபம் பண்ணி கொண்டே இரு. வசனம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறதா? வற்புறுத்தணுமா? பலவந்தம் பண்ணுகிறவர்கள் என்ன பண்றாங்க? அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, கிட்டத்தட்ட 350 வருடங்கள், 325 350 வருடங்களுக்கு பிறகு ஒரு காரியம் நடக்கிறது. என்ன நடக்குதுன்னா, அதே யூதா கோத்திரத்திலிருந்து ஒருவனை கர்த்தர் எழுப்புகிறார். அல்லேலூயா, வெரி குட். அதே யூதா கோத்திரத்திலிருந்து யார் எழுப்புறாரு? கர்த்தர் ஒருவனை எழுப்புகிறார். இப்ப இந்த எழுப்பி இந்த ஜனங்கள் எங்க இருக்கிறாங்க பாருங்க. 1 சாமுவேல், தாவீது யூதா கோத்திரத்திலிருந்து வருகிறவர், சரிங்களா? தாவீது யூதா கோத்திரத்தார். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்களை எடுத்துங்க, வாசிக்காதீங்க, நான் சொல்றேன். 390வது பக்கம், பழைய ஏற்பாடு 390 எடுத்துக்கிட்டீங்களா? இப்ப பாருங்க, சவுல் ராஜா தான் முதலில் எருசலேமிலே ராஜாவா இருக்கிறான். முழு இஸ்ரவேலுக்கும் யார் ராஜா? சவுல். சவுல் மரித்து போன பின்பு, ஆனா சவுல் ராஜாவா இருக்கிறப்ப பெரிய படைத்தளபதியா யார் இருந்தா? தாவீது தான் இருந்தார். அவர் தான் போய் எல்லா போர்களையும் நடத்தி வந்தார். ஆனாலும் சவுல் பொறாமை கொண்டு இவனை கொல்லும்படி தேடினபடினால் அவர் சவுலுக்கு விலகி இருந்தார். இப்போ சவுல் இறந்து போனா இப்ப ஜனமெல்லாம் யாரை தேடி வராங்க? தாவீது ராஜா தேடி வராங்க. நீர் சவுல் இருக்கிறப்பவே நீங்க தான் யுத்தத்தை நடத்துனீங்க, இப்ப நீங்க தான் வந்து எங்களுக்கெல்லாம் என்னவா இருக்கணும்? ராஜாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப வாசிங்க, 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிடத்திலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். நல்ல கவனிங்க, தாவீதை முழு இஸ்ரவேலுக்கும் என்ன பண்றாங்க? ராஜாவாய் அபிஷேகம். ராஜாவாயிட்டாரு. சாதாரண தாவீது என்ன அபிஷேகம் பண்ணப்பட்ட முழு இஸ்ரவேலுக்கும் எப்படி ஆயிட்டாரு? ராஜாவாயிட்டாரு. அடுத்தது பாருங்க, தாவீது ராஜாவாகும் போது 30 வயது. சரி, 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கம்மா. சமஸ்த இஸ்ரவேல் முழுவதும் 33 வருஷமும் பாருங்க, 33 வருஷம். இயேசு கூட 33 வருஷம் தான் பூமியில வாழ்ந்தார். சரி, அமைதியா இருங்க. பாருங்க, அடுத்து என்ன நடக்குது? இவர் ராஜாவான உடனே, நல்ல கவனிங்க, இந்த செய்தி கவனிச்சதான் உங்களுக்கு புரியும். யூதா கோத்திரத்திற்கு கொடுத்த அசைன்மெண்ட் என்ன? அந்த எபூசியரை துரத்தணும். ஆனா அவங்களால துரத்தக்கூடாமல் போய்விட்டது. 350, கிட்டத்தட்ட 350 வருஷத்துக்கு அப்புறம் அதே யூதா கோத்திரத்திலிருந்து ஒருவனை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட, அதாவது முழு இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு 6ஆவது வசனத்தை வாசிங்களேன். அல்லேலூயா. ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, அதாவது முழு இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது முதல்ல யார் மேல யுத்தம் பண்ண போறாரு? எபூசியர் மேல் யுத்தம் பண்ண போகிறார். எப்படிங்க தாவீதுக்கு அந்த ஒரு எபூசியரை தான் போய் முதல்ல சண்டை போடணும்னு ராஜாவானவன எப்படி என்னது வரலாறு தெரிஞ்சிருக்கும்? ஒண்ணு, அந்த அபிஷேகம் அவனை நடத்துகிறது. அல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளையை ஆவியானவர் சொல்றாரு. அப்போ யூதா கோத்திரத்தார் மறந்திருக்கிறார்கள் தங்கள் எதிரியை, பெஞ்சமின் கோத்திரத்தார் மறந்து விட்டார்கள் தங்கள் எதிரியை. ஆனால் கர்த்தர் ஞாபகத்துல வச்சுட்டே இருக்கிறார். அல்லேலூயா.
ராஜாவா தாவீது அபிஷேகம் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் எங்க தான் போறாரு அவரு? எபூசியருக்கு நேரா யுத்தம் பண்ண போகிறார். அல்லேலூயா. அது யுத்தம் பண்ணி 7ஆம் வசனம் பாருங்க. அவங்க எல்லாம் சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா 6வது வசனத்தை அவங்க சொல்றாங்க, இதெல்லாம் முடியாது, தாவீதால எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அல்லேலூயா. ஒரு பெரிய அல்லேலூயா வந்திருக்கும் உங்களுக்கு, வசனம் புரிஞ்சு. அல்லேலூயா. எந்த சீயோன்? அப்ப சீயோன்ன்றது என்ற மாத வாக்குத்தத்தம் என்னது? உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி என்ன சொல்றாரா? உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப சீயோன் என்றது யார் வாழ்ந்த பகுதி? எபூசியர் வாழ்ந்த பகுதி. ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை அதை பிடிச்ச உடனே அது என்னவா மாறுதான்? தாவீதின் நகரமாய் மாறிற்று. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் உங்கள் மேல் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி எந்த எல்லையை உன்னால் சுதந்திரிக்க கூடாமல் போனதோ, எந்த எல்லையில ஒரு பிசாசின் போராட்டமா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், அது எந்தவித போராட்டமாக இருந்தாலும் மோதி 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 ஒரு கட்டத்துல என்ன பண்ணிட்டோம், நம்ம இது கூட தான் வாழ்ந்தாகணும், இப்படிதான் இருக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துக்கு நீங்க வந்திருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஒரு நம்பிக்கையாய் வருகிறது. நீ விசாரிப்பற்ற சீயோன், தள்ளப்பட்டவள் என்று வைத்திருக்கிற உன்னை என் ஆவியை உன்மேல் ஊற்றி, எப்படி தாவீது ராஜா அபிஷேகம் பண்ண உடனே ஆவியானவர் தூண்டுறார். எங்க முதல் யுத்தம் யாருக்கு நேரா போகுது? எபூசியருக்கு நேராய் போகுது. அந்த எபூசியரை போய் யுத்தம் பண்ணி ஜெயம் பெற்ற உடனே அது சீயோனா இல்ல, தாவீதின் நகரமாய் மாறினார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொல்றாரு, தள்ளப்பட்டவளா இருக்கிறியா? தள்ளப்பட்டுட்ட, என்ன எல்லாம் புறக்கணிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, இந்த நாளிலே உன்மேல் என் அபிஷேகத்தை நான் ஊற்றி, எந்த இடத்திலிருந்து நீ தள்ளப்பட்டு, எந்த இடத்திலிருந்து அவமானத்தையும் அசிங்கத்தையும் சுமந்து கொண்டு நின்று கொண்டிருக்காயோ அதே எல்லையிலே கர்த்தர் சொல்லுகிறார், அது உன்னுடைய நகரமாய் மாறும். அல்லேலூயா. தாவீது பிடித்த பொழுது அது தாவீதின் நகரமாய் மாறினது. வெறும் தாவீது நகரமா மாத்திரமா அல்ல, சீயோன் அதுக்கப்புறம் என்னவா மாறுதான்? முழு இஸ்ரவேலும் சீயோன் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு கட்டத்தில் கர்த்தர் சொல்றார், சங்கீதம் 48:2 சொல்லுகிறது, அதை எடுத்து வாசிமா. சங்கீதம் 48 சொல்லுது, அது தாவீதின் நகரம் மாத்திரம் அல்ல, நேரம் வரும் அது தாவீது நகரம் என்று சொல்லுகிறதை பார்க்கிலும் தேவனுடைய நகரம் என்று அழைக்கப்படும். வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் அல்லேலூயா. அது யாருடைய நகரமாய் மாற போகுதா? மகாராஜாவின் நகரமாய் மாற போகிறது. தள்ளப்பட்ட சீயோனே, விசாரிப்பற்ற சீயோனே, கர்த்தர் சொல்லுகிறார், என் ஆவியை உன்மேல் ஊற்றி, எந்த இடத்துல நீ சோர்ந்து போய், எந்த இடத்துல இதை மோதி மோதி பார்த்து என்னால் ஜெயம் கொள்ள முடியவில்லை, நான் இதோட தான் என் வாழ்க்கையை வாழணும் நீ நினைக்கிற பொழுது கர்த்தருடைய என்ற வார்த்தை இன்றைக்கு சொல்லுகிறது, அவர்கள் உன்னை தள்ளப்பட்ட, உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உன்னை தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடினாலே நான் உனக்கு சொல்லுகிறேன், அதே சீயோனை என்மேல் நான் உன்மேல் வைக்கிற அபிஷேகத்தை கொண்டு நீ பிடிப்பாய். எந்த எல்லையில் போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ அதே எல்லையை கர்த்தர் உனக்கு சொந்தமாக்குவார். உன் பேர் விளங்கும். அது மாத்திரம் அல்ல, அது கர்த்தருடைய மகாராஜாவின் நகரம் என்று அழைக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிடம் கரங்களை உயர்த்தி என்ன உங்க வாழ்க்கையில நல்லா நீங்க கர்த்தருக்கும் நீங்களும் தான் முன்வைங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில இந்த ஒரு போராட்டம், இந்த ஒரு பிரச்சனை, இந்த ஒரு காரியம், நான் சுதந்திரிக்க வேண்டிய ஒரு எல்லை, நான் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நீர் கொடுத்த ஒரு காரியம், அது உங்களுடைய தொழிலா இருக்கலாம், படிப்பு காரியமா இருக்கலாம், வேலை காரியமா இருக்கலாம், ஆனாலும் நான் மோதி மோதி பார்க்கிறேன், என்னால் முடியவில்லை. ஆகவே என்னை பார்க்கிறவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, விசாரிப்பற்ற சீயோன். அது சீயோன் தான், கரெக்டு தான், ஜபத்துக்கு போறதா, கோயிலுக்கு போறதா, என்ன புண்ணியம், ஒரு யூஸ் இல்லையே. விசாரிப்பற்ற சீயோன், தள்ளப்பட்டவன் என்கிற ஒரு நிலையில் இருந்தால், இன்றைக்கு கர்த்தரிடத்துல தாவீது ராஜா, அது தாவீது நகரமா எப்போ மாறிச்சு? தாவீது யுத்தம் பண்ணி அதை பிடிச்சப்ப மாறிச்சு. இன்னைக்கு நாம ஒரு ஜெபம் பண்ண போறோம், வைராக்கியமான ஒரு ஜெபம். நீங்க விடக்கூடாது. கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற நீங்கள், கர்த்தருடைய வார்த்தையை, என்னுடைய வார்த்தை ஆவியும் ஜீவனமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். உங்களுக்குள் கர்த்தருடைய வார்த்தை இருக்குமானால், உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்குமானால், இந்த நாளிலே கரங்களை உயர்த்தி அந்த எபூசியரின் ஆவியை துரத்துங்க பார்க்கலாம். ஒரு ஜெபம் பண்ண முடியுமா நம்மளால? ஹalleluya, glory to Jesus. இந்த நாள்ல நீ ஜெயத்தை பெற்றுக்கொள்ளாமல் போகவே கூடாது.
அந்த எபூசியரின் ஆவிகள் துரத்தப்பட வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எந்த இடத்திலே நான் தள்ளப்பட்டவளாய் விசாரிப்பற்ற சீயோனாய் இருக்கிறேனோ, கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவரே அந்த தள்ளப்பட்ட சீயோன் என்கிற நிலைமையை மாற்றி, அந்த எபூசியரின் பட்டணம் என்கிற பெயரை மாற்றி, இது கர்த்தருடைய மகாராஜாவின் நகரம் என்கிற பெயரை பெற்றுக்கொள்ளும்படிக்கு என் தேவன் அனுக்கிரகம் செய்வாராக. என் தேவன் அனுக்கிரகம் செய்வாராக. ஹalleluya, glory to Jesus, glory to Jesus. நீங்க படிக்கிற பிள்ளையா இருந்தால் உங்க குடும்பத்துல, பெற்றோர்களுடைய வாழ்க்கையில அல்லது கணவனுடைய வாழ்க்கையில, மனைவியுடைய வாழ்க்கையில ஜெபிங்க. ஆண்டவரே, என் குடும்பத்துல இந்த எபூசியரின் ஆவிகள் துரத்தப்படுவதாக. யார் இந்த எபூசியரின் ஆவிகள்? கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நீ சுதந்திரத்துக்கு கூடாதபடிக்கு உனக்கு தடை பண்ணுகிறவர்கள் தான் எபூசியரின் ஆவிகள். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, என் தனிப்பட்ட வாழ்க்கையில, என் குடும்பத்தில, என்னுடைய ஊழிய காரியத்தில கர்த்தர் எனக்கு கொடுத்த எல்லைகளிலே காணப்படுகிற இந்த எல்லா எபூசியரின் ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துரத்தப்படுவதாக. எனக்கு முன்பாக உம்முடைய தூதரை அனுப்பினீரே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய தூதருக்கு நாங்கள் கட்டளையிடுகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இந்த நாளிலே ஜெயத்தை கொடுப்பீராக. கர்த்தர் இந்த நாளிலே விடுதலையை கொடுப்பீராக. கட்டுகள் அறுக்கப்படுவதாக. நான் சுதந்திரித்துக் கொள்ளும்படி, நான் ஆசீர்வதிக்கப்படும்படி கர்த்தர் எனக்கு கொடுத்த காரியத்திலே இன்னும் ஏன் தடை இருக்கிறது? அது ஒரு எபூசியரின் ஆவி. இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே அந்த எபூசியரின் ஆவிகள் அகற்றப்படுவதாக. ஹalleluya, glory to Jesus, glory to Jesus. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya, glory to Jesus, glory to Jesus. ஹalleluya. கர்த்தருடைய அபிஷேகம் எதை குறிக்கிறது தெரியுங்களா? ஏசாயா, இப்ப எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஜெபம் பண்ணிருக்கிறேன்னு விசுவாசிக்கிறீங்களா? அந்த எதிர் வல்லமைகள் அகற்றப்பட்டதுன்னு விசுவாசிக்கிறீங்களா? அப்ப கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஏசாயா 33:14-15. ரிகபா லியாந்தரபா ஷந்தரபா. பழைய ஏற்பாடு 837 33:14-15. சீக்கிரம் வாசிங்கம்மா. ஹalleluya, glory to Jesus. சீயோனில் உள்ள பாவிகள் பாவிகளா? வசனம் கரெக்டா படிங்க. சரி, படிங்க. 14-15மா. 33:14-15 ஏசாயா. சரி, ஓகே, வாசிங்க. மாயக்காரரை நடுக்க பிடிக்கிறது. பட்சிக்கும் அக்கினிக்கு முன்பாக நம்மை தரித்திருப்பவன் யார்? நித்திய ஜுவாலைக்கு முன்பாக நம்மை இல்லம்மா, தப்பா படிக்கிறீங்கம்மா. 34 வாசிங்கம்மா. 34 வாசிங்க. சாரி, 34. 34-14-15 வாசிங்க. அங்கே காட்டு மிருகங்களும் ஓரிகளும் ஒன்றையொன்று சந்தித்து காட்டாட்டை காட்டாடு கூப்பிடும். அங்கே சாக்குருவிகளும் தங்கி இளைப்பாறும் இடத்தை கண்டிடும். நல்ல கவனிங்க. உனக்கு நியமிக்கப்பட்ட எல்லையை நாம் சுதந்திரிக்காமல் போனது நிமித்தமாய் அந்த எல்லைகள் எப்படி இருக்கிறதா? நான் எல்லைகள் சொல்றது எந்த காரியம் வேணா இருக்கலாம். குடும்ப உறவு இருக்கலாம், வேலை இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். அதுல பாருங்க, அது எப்படி இப்ப இருக்குது. அங்கே காட்டு மிருகங்களும் ஓரிகளும் ஒன்றையொன்று சந்தித்து காட்டாட்டை காட்டாடு கூப்பிடும். சாக்குருவிகள் தங்கியிருக்கிற இடமாய் மாறிச்சு. ஆனா கர்த்தர் சொல்றார், அந்த எபூசியரின் ஆவிகள் துரத்தப்பட்ட பின்பு என்ன நடக்குதா? அடுத்த வசனம் பாருங்க. அங்கே வல்லூர் கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரித்து. சரி, அப்படிப்பட்ட இடமா இருக்குது. ஆனா 32வது வசனம் நான் மாத்தி சொல்லிட்டேன். 32:14-15. அரண்மனை பாழாக விடப்படும், ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாகும், மேடும் துருக்கமும். எப்படி இருக்குதா? எப்படி இருந்து மாறி போச்சா? இப்ப அந்த இடம் காட்டு கழுதைகள் வாசம் பண்ணுகிற இடமா போயிடுச்சு. ஆனா ஒரு காரியம் நடக்கும். கர்த்தர் சொல்றாரு, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அது அப்படி இருக்குமா? எது வரைக்கும் இருக்குமா? உன்னதத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையில் ஊற்றப்படும் மட்டும் உன்னால் அதை விளக்க துரத்த முடியாமல் இருந்தது. ஆனா இன்னைக்கு ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க, கர்த்தர் அதை துரத்தினார். என்ன நடக்கும் சொல்றாரு? அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாகும். அல்லேலூயா. வனாந்தரத்திலே நியாயம் வாசமாய் இருக்கும். செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி இருக்கும். நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கமாய் இருக்கும். என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் குடியிருக்கும். அப்படின்னா என்ன? இத்தனை வருஷம்
நீ எதை முறையாய் நியாயமாய் உனக்கென்று சுதந்திரிக்க வேண்டிய உன்னுடைய நன்மைகளை ஆவிக்குரிய பலன்களை பெறாமல் உன்னை தடுத்திருந்த அந்த எபூசியரின் வல்லமைகள் துரத்தப்பட்ட பின்பு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னதத்திலிருந்து உண்மையில் ஆவி ஊற்றப்படுகிற பொழுது வறண்ட நிலம் வயல்வெளியாய் மாறும். ஆமென். வனாந்தரம் செழிப்பான நிலமாய் மாறும். என் ஜனங்கள் சமாதான தாவரங்களிலே வாசம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படி ஆவியானவருடைய அபிஷேகம் எவ்வளவு முக்கியம்னு பாத்துங்க. ஆவியில நிரம்பி நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இது நாள் வரையிலும் சுதந்திரிக்க முடியாமல் போன அந்த எபூசியரின் வல்லமை, எபூசியரின் எல்லை தான். ஆனா கர்த்தர் அதை யாருக்கு கொடுத்தார்? யூதா ஜனங்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார். இந்த நாளிலே கர்த்தர் அப்படிப்பட்ட எல்லைகளை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து என்ன நடக்கும்? கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய பிள்ளையை நீ கவலைப்படாத, இந்த ஆவி துரத்தப்பட்டது பிறகு, ஏன்னா என்னுடைய ஆவியானவர் உண்மையிலே அபிஷேகமாக இறங்கின பிறகு நான் ஒரு சில காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறேன். என்ன செய்ய போறார் பாருங்க கர்த்தர். ஏசாயா 8:18 சொல்ற வசனங்கள் டக்கு வாசிப்போம். ஏசாயா 8:18 வாசிங்க. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் எந்த பர்வதத்திலே எபூசியர் ஆளுகை செய்து கொண்டிருந்தார்களோ அதே எல்லையிலே, அதே பர்வதத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே எப்படி இருப்பீங்களா? இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் ஆசீர்வாதங்களாகவும் இருப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. சீயோன் என்பது ஒரு குறிப்பிட்ட எல்லை. ஆனா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற பொழுது நீ முழு இஸ்ரவேல் பட்டணத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் அடையாளங்களாகவும் இருப்பாய். நீ மாத்திரமல்ல, உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய சந்ததி அப்படியாய் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரம் அல்ல, இப்ப உங்களை கர்த்தர் எப்படி மாத்திட்டாரா? அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் மாற்றுகிறார். எந்த எல்லையில? சீயோன் பர்வதத்திலே. எதுவாயிருந்தது அந்த சீயோன் பர்வதம்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை எபூசியரின் ஆவிகள் ஆளுகை செஞ்சு தடை பண்ணிட்டு இருந்தா அதே எல்லையை கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு கொடுத்து உன்னையும் உன் பிள்ளைகளையும் முழுதே, நீங்க இப்ப இந்த ஊர்ல இருக்கீங்களா, இந்த ஊர்ல நீங்க இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வாதமும் அடையாளங்களுமாகவும் இருப்பீர்கள். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதங்களும் அடையாளமாகவும் இருப்பார்கள். சோர்ந்து போகாதிருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அது மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், சங்கீதம் 125:1 சங்கீதம் 125:1 கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமலும் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். இது யார் சொல்லுவாங்க தெரியுங்களா? உங்களை பார்க்கிறவங்க, மத்தவங்க சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா? அவங்கள, அவள் விசாரிப்பற்ற சீயோன், அவள் தள்ளப்பட்டவள் என்று ஒதுக்கி வைத்திருக்கு. இந்த ஒரு காலத்துல இந்த எபூசியரின் ஆவிகள் துரத்தப்படாத முன்பு நமக்கு என்ன பேர் இருந்ததா? தள்ளப்பட்டவள், விசாரிப்பற்ற சீயோன். ஆனா இன்னைக்கு என்ன சொல்லுவாங்களா? கர்த்தர் உன்னை சாட்சியாகவும் அடையாளங்களாகவும் வைத்த பிறகு அதே சீயோன் பர்வதத்தை பார்த்து இப்ப சொல்லுவாங்க, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் அந்த சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீதான் அந்த சீயோன் பர்வதம், நீதான் அந்த சீயோன். உன்னை கர்த்தர் அவிதமாய் ஆசீர்வதிப்பார். இதற்கு முன்பாக எனக்கு ஒரு பேர் இருந்தது, தள்ளப்பட்டவள், விசாரிப்பற்ற சீயோன் என்று. ஆனால் இன்னைக்கு அதே நாவு சொல்லும், இல்ல இல்ல, கர்த்தரை தேடினார்கள், அவர்கள் நிலையான என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற சீயோன் பர்வதமாய் இருக்கிறார்கள். அப்ப என்ன சொல்லுவாங்க? நீயும் கர்த்தரை தேடினா அது இருக்கிறாங்க பத்தியா? ஒரு நாள்ல ஒண்ணுமே இல்லாம இருந்தாங்களே, ஒரு நாள்ல தள்ளப்பட்ட சீயோனா இருந்தாங்களே, இன்றைக்கு நிலையான பர்வதமா இருக்கிறார்களே, அதை போல் நீயும் மாறுவாய் என்று அவமானத்தின் அடையாளமாய் இருந்த உன்னை ஆசீர்வாதத்தின் அடையாளமாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் அல்ல, உன்னுடைய எல்லா எல்லைகள் மீதும் கர்த்தருடைய காவல் உண்டாயிருக்கும். ஏசாயா 4:5 உன்னுடைய எல்லா மகிமையான யாவற்றின் மீதும் காவல் உண்டாயிருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏசாயா 4:5. ஏசாயா 4:5 சீயோனிலே மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து பேர் எழுதப்பட்டவன் என்றும் பரிசுத்தவன் என்றும் வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும்
இரவிலே கொழுந்து விட்டு அக்கினியும் பிரகாசம் உண்டாக்குவார், மகிமையான யாவற்றின் மேலும் காவல் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் என்ன பண்றாரா, உனக்கு அவரே அக்கினி மதிலாயும் மேகஸ்தந்தமாகவும் எப்படி இஸ்ரவேல் ஜனத்தை வழி நடத்தினாரோ அதே போல நம்மேல் மகிமையின் மேகமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்து உன்னுடைய எல்லா எல்லைகள் மீதும் காவல் காக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். 816வது பக்கம் ஏசாயா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே கர்த்தர் இப்படி சொல்லுகிறார். வாசிங்களேன். ஆதலால் 816 ஏசாயா 10:12 ஆதலால் ஆண்டவர் எப்பொழுதுங்க சீயோன் மலை உன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய எல்லா செயல்களையும் கர்த்தர் நிறைவேற்றி முடித்திருக்கிற பொழுது ஒரு காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன செய்ய போறாரா? வினையையும் கண்களின் மேட்டிமையான பார்வையையும் நான் விசாரிப்பேன். கர்த்தர் என்ன சொல்றாரு? உன்னை விசாரிப்பற்ற சீயோன், நீ தள்ளப்பட்டவள் என்று உன்னை ஒதுக்கி வைத்தார்கள் அல்லவா, நீ கவலைப்படாத. உன் வாழ்க்கையில நான் மகிமையாய் வெளிப்பட்டு உன்னை ஆசீர்வாதமான சீயோனாய் மாற்றி உன்னுடைய நகரம் கர்த்தருடைய மகாராஜாவின் நகரம்னு மாத்தி ஆசீர்வதிக்கிறப்ப, உன்னை உன் பிள்ளைகளையும் அடையாளங்களா வைக்கிறப்ப அதோட விட்ட மாட்டேன். நியாயம் விசாரிக்கிறவராய் நான் வெளிப்படுவேன். எப்படி நியாயம் விசாரிப்பறான்? யார் யாரெல்லாம் இன்னைக்கு ஏச்சும் பேச்சும் அவமானத்தையும் சேற்றை வாரி வீசுறாங்க பாத்தீங்களா? நீ விசாரிப்பற்ற சீயோன்னா என்ன தெரியுமா? சொந்தக்காரங்க வந்தா கூட உங்க வீட்டுக்கு வர மாட்டாங்க. உன்னை பார்த்துட்டு எப்படி போவாங்களா? அது ஒரு வித்தியாசமா போவாங்க. அப்படித்தானே இருக்கிறாங்க இன்னைக்கு ஜனக்கூட்டம். ஏன்? நான் விசாரிப்பற்ற சீயோனா இருக்கிறேன், நான் தள்ளப்பட்டவளா இருக்கிறேன். ஆனா இன்றைக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கர்த்தர் என் மேல் பிரகாசிப்பார், அவர் தம்முடைய ஆவியை என் மேல் ஊற்றுவார். அப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு எல்லா நன்மையும் செஞ்சுட்டு சும்மா விட மாட்டேன், நியாயம் விசாரிக்கிற தேவனாய் வெளிப்படுவேன். யார நியாயம் விசாரிக்க போறாரா? நெஞ்சில் வினையையும் அவன் கண்களின் மேட்டுமையான பார்வை. எனக்கு பணம் இருக்கு, படம் இருக்கு, எனக்கு எல்லாம் இருக்குன்னு உன்னை ஒரு மாதிரி ஏளனமா இலக்காரமா பாக்குறாங்கல்ல, கர்த்தர் சொல்றாரு, நியாய தீர்ப்புல கொண்டு வந்து நிறுத்துவேன், நியாய தீர்ப்புல கொண்டு வந்து நிறுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அது மாத்திரம். அப்போ கர்த்தர் சொல்றாரு, அப்படியே சும்மா விட்டுற மாட்டேன். அது மாத்திரமல்ல, ஏசாயா 60ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் இன்னொரு காரியத்தையும் பண்றேன்னு சொல்றாரு. ஏசாயா 60:14 உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்திலே வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். அல்லேலூயா. அந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ விசாரிப்பற்ற சீயோன், நான் உன்னை சீயோனாய் மாற்றி உன்னுடைய நகரம், தாவீது நகரம் பேர் போட்டதால அந்த தாவீது இடத்துல உங்க பேரை போட்டுங்க. பிரியங்காவினுடைய நகரம், லியோ பிரதர் அப்படின்னு உங்க பேரை போட்டுங்க. கர்த்தர் உன்னை அப்படி மாற்றாரு. இப்ப நீ சொல்ற நான் இது என்னுடைய நகரம்னு, ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ சொல்றது பிரச்சனை இல்ல, உன்னை விசாரிப்பற்ற சீயோன் தள்ளி வச்சான் பாத்தியா, நான் நியாயம் விசாரிக்கிறப்ப அவர்களும் அவர்கள் பிள்ளைகளுமா. அந்த வசனத்தை வாசிங்க 14. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் எப்படி வருவாங்களா பிரதர்? குனிந்து உன்னிடத்திலே வந்து உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும். அல்லேலூயா. இதே வாய் ஒரு நாள் என்ன சொன்னுச்சு? விசாரிப்பற்ற சீயோன், தள்ளப்பட்டவன் சொன்னுச்சு. கர்த்தர் சொல்றாரு, அவன் சொன்னவன் மாத்திரம் இல்ல, அவன் சந்ததி, அவனுடைய பிள்ளைகள், உன்னை ஒடுக்கினவருடைய பிள்ளைகள் எப்படி வருவாங்களா? குனிந்து உன்னிடத்திலே வந்து. கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தருடைய நகரம். யாரா? கர்த்தருடைய நகரம், பரிசுத்த தேவனுடைய சீயோன் என்று யார் சொல்லுவாங்களா? உன்னை ஒடுக்கினவர்கள் சொல்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். யோவான் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 9ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தில் பிறவி குருடனாகிய ஒருவனை இயேசு சுகப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ அவர் போய்கொண்டு இருக்கிற போது வழியோரத்திலே ஒரு பிறவி குருடன் இருக்கிறான். யூதர்கள் இஸ்ரவேல் ஜனத்தின் மத்தியிலே ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒருவன் பிறவியிலேயே ஒரு ஊனமாய் பிறந்தால் அவனோ அவன் பெற்றோர்களோ பாவம் செய்திருக்கிறார்கள். அந்த பாவத்தின் பலன் தான் அவன் எப்படி பிறக்கிறான்? பிறவியிலேயே ஏதோ ஒரு குறைபாடு உள்ளவனாய் பிறக்கிறான் என்று. அப்ப இயேசுவும் அவருடைய சீடர்களும் போகிற பொழுது சீடர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே, இவர் யார் செய்த பாவத்தினால்
இவன் இப்படி இருக்கிறான், இவன் செய்த பாவமோ. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றார்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியை இவனிடத்தில் வெளிப்படும்படியா இவன் இப்படி பிறந்திருக்கிறான். அப்ப கர்த்தர் என்ன பண்ணிடுறாரு, அவனை அழகா என்ன பண்ணிடுறாரு, சுகப்படுத்திடுறார். உடனே எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் ஆயிடுது. ஏன்? இவன் ஒரு தள்ளப்பட்ட சீயோன், விசாரிப்பட்ட சீயோன் மாதிரி இருக்கிறான். ஏன்? அவனுடைய வேலையே என்ன வேலை தான்? பிச்சை எடுக்கிற வேலை தான். குருடன், முடவை இவங்கெல்லாம் என்னதான் எடுத்து பிழைக்கணும்? பிச்சை எடுத்து தான் பிழைக்கணும். இப்போ இப்படிப்பட்ட ஒரு நபரை இயேசு கிறிஸ்து பிறவி குருடனே சுகப்படுத்திடுறாரு. இப்போ கண்ணு ஏதோ நல்லா இருந்தது, ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அது ஒரு வகை. ஆனா பிறப்பிலேயே குருடனா பிறந்தனை சுகப்படுத்திட்டா இது தெய்வம் ஒருவரால் தான் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். அதனால ஒரே அமளி ஆயிடுச்சு தேசத்துல. ஒருத்தவங்க சொல்றாங்க இது கண்ணு தெரியாத வந்தன அவன் தானேன்றாங்க, இன்னொருத்தன் இல்லப்பா இவன் அவன் இல்லை, அவன் பிறவிலே குருட்டு பையன் அப்படின்றாங்க. அவன் சொல்றான், அவன் என்ன பதில் சொல்றான் பாருங்க. அதற்கு 9வது வசனம் பாருங்க. அவனோ நான் தான் அவன் என்று சாட்சி சொல்லுகிறான். என்ன சொல்றானா? நான் தான் அவன் என்று சாட்சி சொல்கிறான். அவன் பிரதியுத்தரமாக, இயேசு எனப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களில் பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். நான் கழுவினேன். அப்பொழுது என் கண் என்ன ஆயிடுச்சு, பார்வை அடைஞ்சிடுச்சு. ஆகையால் 15வது வசனம். பரிசேயர்னா இந்த ஆசாரிய கூட்டம், ஊழியக்காரங்க எல்லாம் இப்ப என்ன பண்ணிட்டாங்க, கூட்டிட்டாங்க. என்னடா இது, இந்த இயேசுவே தப்பானவன் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், ஆனா இந்த ஆள் வந்து ஒரு பெரிய அடையாளத்தை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவனை கூப்பிடுறாங்க நோக்கி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஒரு முறை கேட்டாங்க, அவன் பதில் சொல்லிட்டான். இப்ப 2வது முறை கூப்பிட்டு என்ன பண்றாங்க, கேட்கறாங்க. நான் கழுவினேன், நான் காண்க. அவனுக்கே கடுப்பாயிடுச்சு என்னமோ தெரியல, விலாவரியா சொல்லலை. அப்ப என்ன சொன்னான், இயேசுன்னு ஒருத்தர் வந்தாரு, எச்ச துப்புனாரு, சேர் உண்டாக்குனாரு, கண்ணில் வச்சாரு, சீலோம் குளத்துல போய் கழுவினார். இப்போ அவன் சொன்னான், அவர் வந்தாரு, என் கண்ணை தொட்டாரு, நான் கழுவினேன், இப்போ என்ன பண்றேன், பார்வை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்போ உடனே அப்பொழுது பரிசேயர்கள் சிலர் என்ன பண்றாங்க, அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ள, சனிக்கிழமை தான் ஓய்வு நாள் யூதர்களுக்கு, சனிக்கிழமையில வேலை செய்யக்கூடாதுங்கிறத இவன் எப்படி அற்புதம் செய்வான்? ஒரு பக்கம் அவன், இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க, எவனாவது ஒரு மனுஷன் தேவனுடைய, அதை வாசிங்கம்மா, வேறு சில பாவியா இருக்கிற மனுஷனால இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய முடியுமா அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு பிரிவினை உண்டாயிடுச்சு. உடனே என்ன நடக்குது, மறுபடியும் 17வது வசனம் பாருங்க. உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய்? இப்ப என்ன கேக்குறாங்க, நீ எப்படி சுகமானன்னு கேட்கல, சரி அதெல்லாம் விடுப்பா, நீ என்ன சொல்ற அந்த ஆளை பத்தி? ஏன்னா இவனும் ஒரு யார் தான், யூதன். இந்த குருடனா இருந்தவனும் ஒரு யூதன் தான், குருடனா இருந்தவனும் ஒரு இஸ்ரவேலன் தான். அதனால இவன் சொல்றாங்க, நீ என்ன சொல்றன்னு சொன்ன உடனே, அவன் குருடனா இருந்து பார்வையெடுத்த யூதர்கள் நம்பாமல் பார்வையிட தாய் தகப்பனே. அடுத்து யாரை கூப்பிடுறாங்க, அம்மா அப்பாவை கூப்பிட்டு, இவன் எப்படி பார்வையடைஞ்சா, இவன் தானே அவங்க பையன் எல்லாம் கேட்கறாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஆமா அவன் தான், நீங்களே கேட்டு விசாரிச்சுங்கன்னு சொல்றாங்க. திரும்பவும் 24வது வசனம் பாருங்க. நீ தேவனை மகிமைப்படுத்து, இப்பொழுது பார்க்கிறேன். இது ஒன்றுதான். அவன் இன்னும் கம்மி பண்ணிட்டான், எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, நான் குருட்டு பையனா இருந்தேன், இப்ப நான் என்ன பண்றேன் பாக்குறேன், இவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன உடனே 26வது வசனம் பாருங்க. என்ன அவங்களால என்ன பண்ண முடியல, ஏத்துக்க முடியல. நீ விசாரிப்பற்ற சீயோன் நான் நினைச்சனே, நீ தள்ளப்பட்டவள் நினைச்சன, நீ எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டுட்ட, எப்படி நீ உயர்த்தப்படுற, இது முடியல. இல்ல நீ போற சபை சரி கிடையாது. என்னது, அந்த ஆள் சரி கிடையாது. யாரு, ஊழியக்காரன் சரி கிடையாது. அவன் அப்படி பண்ணா இப்படி பண்ணா, ஓய்வு நாள் பிரமாணத்தை கடைபிடிக்கல, இவங்கள திட்டுறான் அவங்கள திட்டுறான். ஏன் எரிச்சல், இவங்களால என்ன பண்ண முடியல, ஏத்துக்க முடியல. ஏன் ஏத்துக்க முடியலன்னா, நீ இப்படியே அழிஞ்சிருவேன்னு நான் நினைச்சேன், நீ கடைசி வரைக்கும் குருட்டு பையனா தான் இருப்பேன்னு நினைச்சேன், ஆனா இப்ப நீ என்ன பண்ற, என்ன மாதிரியே வளர்ந்துட்ட. எப்படியா, நிறைய பேர் பாத்தீங்களா, ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தேன் நான் இடையில, ஒருத்தர் வேலை செஞ்சேன், நான் மாப்பிள்ள எப்படி இருக்கிறாரு, என்ன ஷார்ட்ஸ் எல்லாம் சினிமா இல்லை அதனால சொல்ல தப்புல ஒரு புரிதலுக்காக சொல்றேன். நல்லா இருக்கா, சம்பாதிக்கா, சேர்த்து வைடா, வீண் பண்ணிடாத. ஆமாம்மா சேர்த்து வச்சிட்டேன், ஒரு 3 பிளாட் 3 பிளாட் வாங்கிட்டியா, அப்படியா, பேங்க்ல ஒரு 10 லட்சம் வாங்கியிருக்கேன். 10 லட்சம் வாங்கியிருக்கியா? கேட்ட உடனே வேணாலும் என்ன பண்ண முடியல, இருக்க பொறுக்க முடியல. இவன் பார்க்குறான், என்னடா சொன்ன உடனே இருந்தாலும் இப்படி, ஐயோ உடனே இவனே என்ன பண்ணுறான், ஃபோனை எடுத்து
என்னது அப்படியா, நான் புதுசாக வாங்கின வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ இவருக்கு உடனே என்ன வந்துச்சு, ஒரு மாமாவுக்கு ஒரே சந்தோஷம் வந்துடுச்சு. அட நான் புதுசாக வாங்கினேன். அப்படியே கவலைப்படாத நாங்களாம் கூட இருக்கணும். நான் தலைவலிக்குதா இரு, நான் போய் என்ன பண்ணுறேன், தண்ணி எடுத்துன்னு வரேன். அப்போ கொஞ்ச நேரம் விட்டு இன்னொருத்த வரேன், என்னடா ஆச்சு மாப்பிள்ள, ஒன்றுடா அந்த ஆளுக்கு வயிற்றுச்சல் என்னால் தாங்க முடியல, அதனால தான் நான் என்ன பண்ணேன், சும்மா என் வாங்காத வண்டியை வாங்கி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போனோடனே அவன் சந்தோஷமாயிட்டான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில எப்படி நினைக்கிறாங்கன்னா, நீ இப்படி இருக்கிறியா, இதே சூழ்நிலையிலே இரு, மேல என்ன பண்ணிடக்கூடாது, வந்துடவே கூடாது. இப்ப இவங்களால ஏத்துக்க முடியல பரிசேயராலையும் சதிச. ஏன்னா ஒண்ணு குருட்டு பையன் பாக்குறான், ஏன்னா குருடர்கள் எல்லாரும் பாவிகள் இவனுக்குள்ள என்ன இருக்கு மனசுல பதிய வச்சிருக்கான். ரெண்டாவது ஊழியக்காரரை இயேசு என்ன பண்ணல, குடிக்கவே இல்லை. அவன் பாவின்னு எனக்கு தெரியும், அவன் எப்படியா நீ என்ன சொல்ற, அப்ப எப்படி கேட்கறாங்க பாருங்க. அப்படிதான் ஒருவேளை கேட்கலாம் உங்க நாள், உங்களை வர நாட்கள்ல. ஆனா இப்ப அவன் அழகான ஒரு பதில் சொல்றான் பாருங்க. தொடர்ந்து மறுபடியும் அவனை நோக்கி போனது என்ன, சூப்பரா கேக்குறான். என்ன கேக்குறானா, ஒருவேளை நீங்களும் அவருக்கு சீஷராய் மாற போறீர்களோ, அப்படி பாருங்க. அவனை வைது, நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசேயினுடைய சீஷர். மோசேயோடு தேவன் பேசினார் எனக்கு தெரியும், இவன் யாருன்னே தெரியான்னு சொல்றாங்க. 30வது வசனம் பாருங்க. அறியாது இருக்கிறது ஆச்சரியமான காரியம், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உண்ணவளா இருந்து அவனுக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு இப்ப இவன் என்ன பண்றான், யாருக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான், பரிசேயர் சதுசேயருக்கே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, இந்த நாள்ல விசாரிப்பற்ற சீயோனாய் இருந்த உன்னை நீ சுதந்திரிக்க கூடாமல் போன எல்லைகளை சுதந்திரிக்க பண்ணி, நீ கர்த்தருடைய நகரம் என்றும் தேவனுடைய மகாராஜாவின் பர்வதம் என்றும் ஞாபகம் பெற்று உன்னை ஒடுக்கினவர்களுடைய பிள்ளைகளை நான் நியாயம் விசாரித்து, அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் நான் உனக்கு ஒரு காரியத்தை பண்ணுவேன், உன்னையே சுவிசேஷகனாய் மாற்றுவேன். அல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற வேலையை உன்னை கொண்டுதான் நான் செய்ய போறேன். அப்ப நான் என்ன ஆண்டவரே பண்றது, எனக்கு இவ்வளவு நன்மைகள் செய்றீங்களே. ஒரு காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாவி என்றும் தள்ளப்பட்டவன் என்றும் சபிக்கப்பட்டவன் என்றும் வையப்பட்ட அந்த பிறவி குருடன் இப்பொழுது பார்க்கிறான். இவங்களா கேட்க 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 இவனே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன சொல்றான், நீங்களும் அவருடைய சீஷராக நினைக்கிறீங்களோ அதோட விட்டுட்டு இருந்தா பிரச்சனை இல்லை. பிரசங்கம் பண்றான் பாருங்க. 30வது வசனம். அதற்கு அந்த மனுஷன் 31வது வசனம், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லையே என்று அறிந்திருக்கிறோமே. அப்ப நீங்க அவரை பாவின்றீங்களே, பாவியா இருந்தா எப்படி அவர் என் கண்களை திறந்திருக்க முடியும்? இப்போ போதிக்கிற ஆசாரியர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் சபிக்கப்பட்டவன், சாபமுடையவன், பாவம் நிறைந்தவன் சொல்லப்பட்டவனை வச்சு கர்த்தர் சுவிசேஷத்தை சொல்ல வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அதை தான் செய்ய போகிறார். ஆமென். நான் விசாரிப்பற்ற சீயோன் என்று யார் வேண்டுமானாலும் சொல்லலாம், நாம் தள்ளப்பட்டவன் என்று யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் வரையில் தான் அப்படி இருக்கும். ஆவி உன்மேல் ஊற்றப்பட்டுட்டா, அந்த எபூசியரின் ஆவிகள் துரத்தப்பட்டு விட்டால், நீ கர்த்தருடைய நகரம் என்றும் கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடம் என்றும் பெயர் பெறுவாய். அல்லேலூயா. உன்னை ஒடுக்கினவர்களும் அவருடைய பிள்ளைகளும் பணிந்து குனிந்து உன்னிடத்திலே தேடி வந்து அவங்க சொல்லுவாங்க, நீங்க கர்த்தருடைய நகரம். அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் எந்த எல்லையிலே ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு இருக்கிறீர்களோ அதே எல்லையிலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று அடையாளங்களாகவும் ஆசீர்வாதமாகவும் இருப்பீர்கள். அல்லேலூயா. நாம் எல்லாம் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்போம். Glory to Jesus. Glory to Jesus. Praise you Lord. Hallelujah.